நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த சேனலை இந்த காணொலிக்கு அடியிலே லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேண்டியப்பட்டவங்களுக்கு விருப்பமாக அவங்களுக்கு படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. படித்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லது நடக்கட்டும். முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அதிர்ஷ்ட குறிகளுக்கு வந்திருக்கோம். செல்வம் வரக்கூடிய வழிகளில் பணம், செல்வம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தேவையானது பணம். அந்த பணம் வரும் வழிகள், செல்வம் வரும் வழிகள் 15வது வழியில் அதிர்ஷ்ட குறிகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு திரிசூலத்தை பற்றி பார்க்க போகிறோம். திரிசூலம் என்பது மூவிலை வேல். அது எல்லாருக்குமே தெரியும். அம்பாள் சிவன் கையில் இருக்கிறது. அதாவது ஆன்மீக ஒரு குறியாகப்பட்டது. அது வழியாக அவர்களுடைய முன்னோர்களுடைய செயல்பாடு வழியாக, இரத்த சொந்தத்தின் வழியாக இந்த குறியாகப்பட்டது வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லா குறியுமே அது மூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது புண்ணியம் செய்தவர்கள், ஆன்மீகவாதிகளுடைய கையிலே காணப்படுகிறது. இந்த திரிசூலம் கையில் இருந்தால் மிக பெரும் செல்வம், அதாவது மிக பெரும் செல்வ பிராப்தி காத்திருக்கிறது என்பது நம்ம விளங்கிக்கணும். ஆனா அது எப்படி வரும், எவ்வாறெல்லாம் நடக்கும், எந்த இடத்துல இருந்தா எப்படி நடக்கும் என்பதை விரிவாக நம்ம பார்க்க போறோம். போர்டுக்கு வந்துடலாம் வாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப திரிசூல அமைப்பு நம்ம குரு மேட்ல இருக்கு சார். இந்த மேட்ல இப்படி திரிசூல அமைப்பு இருக்கு. இந்த குருமேடு, இந்த முதல்ல ஆள்காட்டி வீரர்களுக்கு கீழே இருக்கிறது குருமேடு, சனிமேடு, சூரிய மேடு, அதாவது மோதிரர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு, சுண்டுகளுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு. இந்த பெருசா இருக்கு பாருங்க, இந்த கட்டவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறது சுக்கிரமேடு, சுக்கிரமேட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது சந்திரமேடு. இந்த புதன்மேட்டுக்கு கீழே இருக்கிறது செவ்வாய், மேல் செவ்வாய். குருமேட்டுக்கு கீழே இருக்கிறது கீழ் செவ்வாய். இது செவ்வாய் சமவெளி. சரிங்களா? இப்ப குருமேட்ல திரிசூலம் இருந்தால் மிக மிக சிறந்த அமைப்பு. இந்த திரிசூலம் குருமேட்ல இருந்ததுன்னா வாழ்க்கை துணை ஒற்றுமையாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை துணை ரெண்டு பேரும் ஓரளவு சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போடாம யாருமே இருக்கிறது இல்லை. சண்டை போட்டாலும் உடனே சேர்ந்து ஒரு மன ஒற்றுமை, இவர்கள் நினைப்பதை அவர்களும் நினைப்பார்கள். அதை செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் ஏற்படும். இப்ப இந்த திரிசூலத்தோட இங்க ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார். இந்த குருமேட்ல ஸ்டார் குறியும் திரிசூலமும் இருந்தா உயர்ந்த இடத்தில் வாழ்க்கை துணை அமையும். உயர்ந்த இடத்துல நல்ல அந்தஸ்து உள்ள இடத்துல வாழ்க்கை துணை அமையும். அதனால் மிக பெரும் செல்வம் காத்திருக்கிறது. இல்ல சார் திரிசூலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வாழ்க்கை துணை மூலமாக மிக பெரும் செல்வம் வரும். வாழ்க்கை துணை மூலமாக மிக பெரும் செல்வ பிராப்தி காத்து இருக்கிறது. அது எந்த நேரத்துல உங்களுக்கு சேருங்கிறத நான் கையில ஒருத்தர் கையிலையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். நான் அதை திரும்ப சொல்லுவேன், நான் எப்போ வரும் அப்படிங்கிறத. இப்ப நீங்க குருமேட்ல அந்த திரிசூலம் இருந்ததுன்னா மிக பெரும் செல்வ பிராப்தி காத்து இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள், இது உறுதி. இப்ப சனி மேட்ல இப்ப அதுக்கு முன்னாடி இந்த ரேகைகள்ல இருந்ததுன்னா என்ன பலன்னு பார்த்துருவோம். குருமேட்டை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மித்த மேடை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இருதய ரேகையில இப்படி ஒரு திரிசூல அமைப்பு இருக்கு சார். இப்படி ஒரு திரிசூல அமைப்பு இருதய ரேகையில் இருந்ததுன்னா மிக பெரும் செல்வம், வாழ்க்கையில காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும். காதல் அன்பு அதிகமாக இருக்கும், நேசம் பாசம் அதிகமாக இருக்கும். பாசத்தின் வெளியிலே உங்களுக்கு செல்வம் வர காத்திருக்கிறது. உங்களுக்கு எப்ப வரும், எப்படி வரும் தெரியாது. திடீரென்று செல்வ பிராப்தி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த திரிசூலம் அம்பாளுடைய அனுகிரகம். இப்ப புத்தி ரேகையில திரிசூல அமைப்பு இருக்கு சார். புத்தி ரேகையில சந்திரன் பக்கம் ஒண்ணு திரும்பும், ஒன்று புதன் பக்கம் திரும்பும், ஒன்று நேராக செவ்வாய்மேட்டை பக்கம் பார்த்துருக்கோம். இப்படி இந்த புத்தி ரேகையில் இருக்கும்போது மிக சிறந்த அமைப்பு. புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்த அமைப்பை, சிறந்த
வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க கையில புத்தி ரேகையில் இந்த மாதிரி திரிசூல் அமைப்பு இருக்கான்னு பாருங்க. வாழ்க்கையில மிகச்சிறந்த அமைப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆயில் ரேகை இருக்கு இல்லையா, ஆயில் ரேகையில திரிசூல் அமைப்பு வந்தாக்க கெடுதலை குறிக்கும், உங்களுக்கு கஷ்டம் குறிக்கும். இப்ப ஆரம்பத்திலேயோ இல்ல முடிவுலையோ திரிசூல் அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டத்தை குறிக்கும். முடிவுல இருந்தா உங்களுடைய வாழ்க்கை முடிவு சரியாக அமையாது, ஆனால் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு சூரிய ரேகையில இப்படி திரிசூல் அமைப்பு இருக்கு சார், மிகச்சிறந்த அமைப்பு. அதாவது சனி மேட்டுக்கு போகுது, புதன் மேட்டை பார்க்குது, சூரிய மேட்டை பார்க்குது. செல்வ பிராப்தி மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக மிக பெரும் செல்வம் காத்திருக்கிறது. எந்த வயசுலங்கிறத நம்ம பார்த்து கையை பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி புதன் மேடு வியாபாரத்துறையில் மிக பெரும் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இப்ப ரேகைகளை பார்த்தாச்சு. இப்ப விதி ரேகையில இருந்தா இப்ப பாருங்க, குரு மேட்டை ஒண்ணு பார்க்கும், சூரிய மேட்டை பார்க்கும், சனி மேட்டை பார்க்கும். அதாவது வாழ்க்கையில வேலை மூலமாக, தொழில் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்கிறது. இப்ப குரு மேட்ல இந்த மாதிரி ஒரு திரிசூல் அமைப்பு இருந்ததுன்னா உயரிய பதவி, அதாவது கேபிட்டல் சிட்டி, குரு மேடுனாவே உயரிய ஒரு பதவி. அவருக்கு கீழே கொஞ்சம் பேர் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த உயரிய பதவி, அதிகாரம் உள்ள பதவி காத்து இருக்கிறது. அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி மேட்டுல திரிசூலம் இருந்ததுன்னா வேலை, செல்வம், வேலை மூலமாக உங்களுக்கு மிக பெரும் செல்வ பிராப்தி காத்திருக்கிறது. இப்ப சூரிய மேட்டுல உங்களுக்கு திரிசூலம் இருந்தா வியாபாரம் மூலமாக பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் காத்திருக்கு, நல்லா சூப்பரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் மேடும் அதே மாதிரி தான். இப்ப நம்ம சுக்கர மேட்டுல திரிசூல் அமைப்பு இருக்காது. சப்போஸ் இருந்ததுன்னா இல்லறம் சிறப்பாக இருக்கும், இல்லறத்தினுடைய துணை வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த இடத்துல திரிசூலம் இருந்தாலும் மிக சிறப்பான அமைப்பு தான். இது எப்ப சார் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, புத்தி ரேகையில மேல் எழும்பக்கூடிய, இப்போ இங்க இருந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார், இந்த புத்தி ரேகையில இருந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. இது எந்த வயசுல இருக்குன்னு பார்க்கணும். அந்த வயசுல நடைபெற வாய்ப்பு உண்டு. இதுல நிறைய கால்குலேஷன் இருக்கு, நான் சொல்றேன், ஒன்னொன்னா சொல்றேன், பார்த்துங்க, நோட் பண்ணிக்கங்க. புத்தி ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளை காணும் பொழுது நடைபெற வாய்ப்பு உண்டு. விதி ரேகை இருக்குல்ல, விதி ரேகையில தடை காணும் வயதில், இப்படி தடை இருக்கும், அந்த வயதில் நடைபெற வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில் நடைபெற வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம ஆயில் ரேகை இருக்கு இல்லையா, ஆயில் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளைகள், இது மேடுகளுக்கு கூட செல்லலாம். அது செல்வ பிராப்தி, அந்த வயசுல மிக பெரும் செல்வம் காத்திருக்கிறது. இந்த வயசுல நடக்கலாம். ஒண்ணு ஆயில் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளை வரும் வயதில் திடீர் செல்வ பிராப்தி காத்திருக்கிறது. ஒண்ணு இல்லைன்னா சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில் செல்வ பிராப்தி காத்திருக்கிறது. இப்ப விதி ரேகையில தடை காணும் வயதில் உங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளை வரும் பொழுது உங்களுக்கு காத்திருக்கிறது அந்த செல்வ பிராப்தி. திடீர்னு திரிசூலம் பண்ணா திடீர் வருமானம் வரும் சொல்லியிருக்கேன், பணம் வரும், மிக பெரும் செல்வம் வரும். எப்பொழுது வரும் என்பதை நம்ம கையை பார்க்கணும். கையை பார்த்து, ஒரு கையை பார்த்தோம்னா எந்த ரேகை இருக்கு, எந்த ரேகை மூலமா வரும். இப்ப நான் சொன்ன எதுவுமே இல்லை சார். அப்ப மனம் சிறப்பாக இருக்கும், செம்மையாக இருப்பார்கள், நல்ல குணம் இருக்கும், நல்ல மனம் இருக்கும், ஆன்மீக சிந்தனை இருக்கும், சந்தோஷமான வாழ்வு இருக்கும். அது திடீர் பணப்பிராப்தி குறைவாகத்தான் கிடைக்கும். கிடைக்கிறது, அதாவது உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். ஆனா திடீர்னு நிறைய பணம் வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்தா தான் நடக்கும். இல்லைன்னா மனம் சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக வாழ்க்கை நகரும் என்று கூறி உங்க கையை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி திரிசூல் அமைப்பு எங்க கையில இருக்கு. ஒரு சில பேருக்கு நாமும் இந்த விதி ரேகையிலேயே இருக்கும், இப்படி விதி ரேகை இப்படி போவோம், இதுலயே திரிசூல் அமைப்பு இருக்கும். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மிகச்சிறந்த லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்க கையில எந்த இடத்துல திரிசூல் அமைப்பு இருந்தாலும் வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில், ஆயில் ரேகையில் மேலெழும்பக்கூடிய கிளை வரும் வயதில், விதி ரேகையில் தடை காணும் வயதில், புத்தி ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் காணும் வயதில், இந்த வயதில் ஏதாவது ஒரு வயதில் உங்களுக்கு அதிசயம் நிகழ்ந்து அதிர்ஷ்ட குறிகளின் வாயிலாக மிக பெரும் செல்வம் காத்திருக்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.